So solve this equation using undetermined format, undetermined coefficient. The 1 minute, sir. X double dash minus 2. ஓ இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு சால்வ் யூசிங் அன்டிட்டர்மைன் ஃபார்மேட்னு இருக்கும். ஆமா. இல்லைனாலும் உனக்கு வேணும்னு போட்டுக்கலாம். வேணும்னாலும் அன்டிட்டர்மின்ட் ஃபார்மேட்டையும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப ஓகே ஆர்கஸ் சார். சைடு இந்த ஃபார்மேட் வந்திருக்குது. அப்ப நம்ம கெஸ் ஃபர்ஸ்ட் வந்து எடுப்பீங்க. கெஸ் வந்து இது ஆக்ஸிலரி எக்ஸ்பி வந்து இது எடுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? எக்ஸ்பியோட வேல்யூ இது எடுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? சரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ் டி மைனஸ் 8 டிஎக்ஸ் மைனஸ் மைனஸ் 8 8 போட்டு எக்ஸ் வெளிய வரும். 4 cos 2t f of d is equal to d square minus 2d minus 8 which is equal to 0, m square minus 2m minus 8 equal to 0, ம். minus 8 minus 2 4 input 2. 4 into 2 Yes, sir. Roots are 4 and minus 2. 4 plus 4 minus 2. Yes. Appo F roots X. are real and ம். unequal. ம். Appo yp is equal to c1 e power 4x plus c2 e TT. power minus TT, TT. 2t. Yes, sir, t, sir. C2 e power minus 2t. இங்கே XC, not for YC, XC. XCன்னு வச்சுக்கோங்க. அப்போ XP Oh, என்ன ஆமா எடுப்பீங்க? சார். XP ஓகே. XP என்ன எடுப்பீங்க? A sin AT plus B cos AT. xp equal to இதான் கெஸ். இங்க கெஸ் அவன் கொடுத்துட்டான் பாரு. நாம எடுத்துக்கணும். நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஆல்ரெடி டேபிள் இருக்குது. நம்ம மைண்ட். இது வந்து நாட் அப்பியரிங் கேஸ். ஆமாமா. ஓகேங்களா? Yes, sir. A sin AT plus B cos AT. அப்ப நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் xp is கண்டுபிடிக்கணும். equal ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் to கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? yes. கண்டுபிடிச்சலாமா கண்ணு? அதாவது xp Yes, டபுள் sir. டேஷ் மைனஸ் 2 xp டேஷ் மைனஸ் 8 x டேஷ் xp ஈக்குவல் டு 4 cos 2t. 4 cos 2t. கரெக்ட்டுங்களா? அப்போ x dash p is equal to அப்ப a இங்க a இருக்கிற இடத்துல என்ன into இருக்குது? a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்ப அந்த a க்கு பதிலா 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? கரெக்டாப்பா? நான் என்ன சொல்றது? ஆமா சார், இங்க ஆமா a சார். இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? லாஸ்ட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல சார். இல்ல இப்பயே ரீப்ளேஸ் பண்ணது நம்மளுக்கு கட் ஆகும். நம்மளுக்கு கட் ஆகுறதுனா நம்ம இப்பயே ரீப்ளேஸ் பண்ணது கட் ஆகும். ஏன்னா கட் ஆகுது. காமனா எடுத்து கட் பண்றதோ இல்ல இப்ப ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு a ஓட விட இங்க 2ன்னு இருக்கனால நம்ம 2ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே சார். a ஓட விட ஓகே 2ன்னு சார். இருக்குன்னா 2ன்னு எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்பதான் கட் ஆகும். இல்லைன்னா கட் ஆகாது. அது இப்பவே எடுத்துக்கலாம். கேபிட்டல் A sin 2t plus capital B cos 2t. வெரி குட். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? xp x இருக்குது. dash p. xp dash and x double dash அப்போ p 2a cos 2t 2a minus cos 2b sin 2t minus 2b sin 2t. x double dash p is equal to minus 4a sin 2t minus 4b cos 2t. இப்போ இதையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆமாம் cos 2t. cos 2t. பொறுமையாக சப்மிட் பண்ணி பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணப்பா. ஏன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் பண்ணுவோம். மைனஸ் ப்ளஸ்க்கு இது மிஸ்டேக் ஆகிற போகுது. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வரும். அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அப்ளை பண்ணுங்க. எங்கே அப்ளை பண்ணுவீங்க? இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணுங்க. xp டபுள் டேஷ் மைனஸ் 4a sin 2t மைனஸ் 4b cos 2t. கரெக்டுங்களா? minus 2 into xp dash 2a cos 2t minus 2b sin 2t. கரெக்டுங்களா? எஸ் சார். இது ஈக்குவல் ரெண்டு டைம் டு போட்டுருங்க. இதுவும் போட்டோம். இப்போ கடைசி 8. அப்போ 8 a sin a sin sin காசா sin a sin 2t a sin ப்ளஸ் 2t b cos 2t plus b cos 2t. cos 2t. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்னங்குது?
4 cos cos 2t 2t. இந்த sin 2t இல்லைன்னு என்ன பண்ண போறீங்க? பிளஸ் plus 0 0 sin எழுதிக்கலாம். 2tன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இல்ல, ஆ, பட் நீங்க அடிஷனலா என்ன பண்ணுறீங்க, இதை ஆட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதனால இது வந்து நம்ம அடிஷனலா எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ஏன்னு எடுத்துட்டு bக்கு ஒரு வேணா வேல்யூ புரியுதுமா? b எஸ் இப்போ bக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இல்ல அவசரப்படாதீங்க. sin 2t எங்கடா இருக்குது அது காமனா எடுத்துக்கோங்க. sin 2t எங்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க. sin 2t எதுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல minus 4a மைனஸ் plus 4b அவசரப்படாத minus 8a பிளஸ் 4b இங்க கிடைக்குது. minus 8. ஏன் மைனஸ் பிட்வீன் பிளஸ் சைன் தானே இது? ஓ, மைனஸ் தான் அது. இல்ல கொஸ்டின் மைனஸ் தான், சாரி மைனஸ் தான். கரெக்டா தானே? மைனஸ் தான். அப்போ மைனஸ்னா மைனஸ் எயிட் ஏவா? மைனஸ் எயிட். ஓகே. அதே மாதிரி equal காஸ் to 0. அவசரப்படாத. காஸ் டூ டி எழுது. எழுதிட்டு அப்புறம் cos ஈக்குவல் க்கு போடணும். காஸ் டூ டி என்ன கிடைக்கும்? மைனஸ் ஃபோர் பி மைனஸ் ஃபோர் minus ஏ 4b minus 4a மைனஸ் எயிட் பியா yes sir. கிடையாது. ஈக்குவல் டு ஃபோர் காஸ் டூ டி ப்ளஸ் ஜீரோ சைன் டூ டி. கரெக்டாமா? இப்போ ஈக்குவல் Yes பண்ணுங்க. sir. இப்போ ஈக்குவல் பண்ண என்ன நடக்கும்? இது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? அங்க பாருங்க 4a என்ன கிடைக்கும்? மைனஸ் 7 12 கிடைக்குமா? sin 2t of minus 12a plus 8b ம். plus cos 2t அப்ப என்ன கிடைக்குது? மைனஸ் 12a பிளஸ் 4b. இது என்ன கிடைக்குது? மைனஸ் 12a மைனஸ் இது மைனஸ் ரெண்டுமே மைனஸ். இது பிளஸ் தான் வருது. minus 12b minus 4a. மைனஸ் 4e. ஓகே, அப்ளை பண்ணிடலாமா? இப்போ சொல்லுங்க. மைனஸ் 12a sir first பிளஸ் 4b uh, ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களாப்பா? first yes sir. ஆ. எப்படி தெரியுதுல? சைன் வந்து இங்க இல்ல. இங்க வந்து சைன் டேர்ம் இங்க yes. இல்ல. 0. அதனால இது வந்து சைனோட டேர்ம் வந்து இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப காஸ் yes. டேர்ம் என்னது? இது வந்து காஸ் டேர்ம். அப்ப இந்த பக்கம் காஸ் equal டேர்ம் to இருக்குது. 4 னு போடுவோம். அப்ப போட்டுருங்க. மைனஸ் 12b மைனஸ் 4a ஈக்குவல் டு 4. கரெக்ட்டுங்களா? இது 4 ஆல yes. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3b a பிளஸ் 3b ஈக்குவல் டு 1. 1 மைனஸ் 1 வரும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் 1. ஏன்னா மைனஸ் இருக்குது, மைனஸ் 1 வரும். இது மைனஸ் 4 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? sir 3a b equal to 3a னு கிடைக்கும். b ஈக்குவல் டு 3a. ஓகே, அதை நான் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்ப b ஈக்குவல் டு 3a. minus 24a இது minus 4a. இங்க அப்ளை பண்ண இப்படி 24 வருது. இங்க அப்ளை பண்ண என்ன கிடைக்குது? b தானே. yes. அப்ப b க்கு பதிலா போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? b க்கு பதிலா 3a. அப்ப a பிளஸ் 9a தானே a வருது. equal to minus 1/7. ஏன்னா 7 வருது? 10 இல்லையா? 3 இன்டு 3b இல்ல, 3 இன்டு 3 இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் sir. எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 3 இன்டு 3 9 போடல, நீ 7 6 போட்டுக்கிற பாரு. 3 3a டா கண்ணு. 3a னா 3 இன்டு 3 9 தானே. அப்ப 10a ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்ப a ஈக்குவல் டு மைனஸ் 1/10. செக் பண்ணி பாருப்பா. கப்ளிஸ். sir இப்போ minus 12b minus 4a bக்கு பதிலா நான் 3a சப்ஸ்டிட் பண்றேன். ஆமா, இங்க அப்ளை பண்ணு. ஓகே சார் 1/10. 3 இருக்குல்ல ஆல்ரெடி. அதான் நீ மிஸ்டேக் பண்ண. 3 yes. இன்டு 3. ம். அப்ப b யோட வேல்யூ என்ன? b ஈக்குவல் டு மைனஸ் 3/10. கரெக்ட்டுங்களா? minus 3/10. ஓகே சார். முடிஞ்சு போச்சா? அப்ப xp என்ன ஆகும்? xp க்கு அப்ளை பண்ணுங்க. a இன்டு sin. அப்ப மைனஸ் 1/10 இன்டு sin 2t. b இன்டு cos. அப்ப மைனஸ் 3/10 இன்டு cos 2t. தட்ஸ் ஆல். இதான் xp யோட வேல்யூ. அடுத்தது எல்லாத்தையும் சேர்ந்து x is equal to xc plus xp. x ஈக்குவல் டு xc பிளஸ் x. இது வந்துட்டு இப்போ ஜெனரல் சொல்யூஷன். ஆமா, இதுக்கு பேர் ஜெனரல் சொல்யூஷன். என்ன ஓகே சொல்லிருக்கேன்? ஜெனரல் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷனா அந்த இனிஷியல் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த x ஆஃப் 0 and some values and x dash of 0 is equal to some values. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த c1 c2 வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? தட் இஸ் a very important point. சரி, x of c வேல்யூ என்னப்பா? மேல டாப் வாங்க. x of c என்ன? c1 4 c2 minus 2.
C1 e power 4t plus C2 e power minus 2t minus 1 by 10 sin 2t minus 3 by 10 cos 2t. இதான் வந்து நம்மளுடைய x ஓட வேல்யூ. Any doubt up to this concept? No, sir. Clear? அப்போ undetermined format வந்து போட்டுடலாமா?